பிக் பாஸ்ல பார்வதியோட அம்மா இப்ப உள்ள வந்திருக்காங்க அப்படின்னும், உள்ள வந்தவங்க பார்வதிய பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கான வாரம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு வாரத்தில பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க. அந்த வகையில நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த பார்வோட அம்மா இப்ப உள்ள வந்திருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது அன்அஃபிஷியலா தான் சோசியல் மீடியால சுத்தி வந்துட்டு இருக்கு. ஆனா, உள்ளார பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உள்ள வந்திருக்கக்கூடிய பார்வதி அவர்களோட அம்மா வந்து பார்வதிய பார்த்து பயங்கரமா திட்டி தீர்த்திருக்காங்களாமா. குறிப்பா, "நீ வந்து என்ன சொல்லிட்டு இந்த ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருந்த? நீ யாரு அப்படிங்கிறத மக்களுக்கு காமிக்கணும். உன்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற மாரிலாம் நீ எங்கள்ட்ட வந்து சொல்லிட்டு இருந்த. ஆனா, இங்க வந்து நீ பண்றது எதுவுமே அந்த மாரி தெரியல. ஆரம்பத்துல நீ ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருந்த. ஆனா, போக போக உன்னோட கேம் அப்படிங்கிறது டோட்டலி காணாம போயிருச்சு. உன்னோட கிராஃப் அப்படிங்கிறது டோட்டலி குறைஞ்சிடுச்சு. ஒரு பெர்சன் பின்னாடியே தான் நீ எப்பயுமே இருந்த. நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. இந்த வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும். இந்த ஒரு வாய்ப்புக்காக எத்தனையோ பேரு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கையில இந்த ஒரு சான்ஸ நீ ஏன் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது நீ யாரு அப்படிங்கிறத காமிச்சிருக்கணும்ல. இன்னும் ஒரு 3 வாரம் மட்டும் தான் இருக்கு. ஒழுங்கா உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கேம்ல மட்டும் வையி. மத்த எந்த விஷயத்திலயும் வைக்காத. உன்னோட பெர்சனல்ல நான் எப்போதுமே பெருசா தலையிட மாட்டேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். அது எதுவாக இருந்தாலும் வீட்ட விட்டு வெளிய வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 3 வாரத்த நீ முழுக்க முழுக்க கேமுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுநாள் வரைக்கும் நீ பண்ணிட்டு இருந்ததெல்லாம் உண்மையிலேயே நல்லா இல்ல, மாத்திக்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே கராரா பார்வதிய பார்த்து அவங்க அம்மா ஷேர் பண்ணாங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஃப்ரீ டாஸ்க்ல கண்டிப்பா பார்வதியோட அம்மா அவர்கள் வந்தாங்கன்னா, இதெல்லாம் நடக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பார்வதியோட அம்மா உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, கமருதீன் அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் அதே நேரம் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ஃபுல்லா பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃப்ரீ டாஸ்க்ல சாண்ட்ரா அவர்களோட ஃபேமிலி வந்துருந்துச்சு இல்லையா? அண்ட் அப்ப சாண்ட்ரா அவர்களோட பொண்ணுங்க பண்ணியிருந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர கியூட்டா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் 2 பெண் குழந்தைகளுமே ரொம்ப சுட்டி குழந்தைகளா இருந்தாங்க. ரொம்ப வந்து சேட்டை பிடிச்சவங்களா இருந்தாங்க. வீட்டுக்குள்ள ஆடுறது, பாடுறது, வரையிறது இதெல்லாம் தாண்டி டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸையே பார்த்து, "நாங்க இன்னொரு 5 நிமிஷம் இருக்கோம்" அப்படின்னு சொன்னது அப்படின்னு எல்லாமே ரொம்ப ரொம்ப கியூட்டான மொமெண்ட்ஸா இருந்துச்சு. அண்ட் பிரஜன் அவர்களுமே வீட்டுக்குள்ள இருக்கும்போது இருக்க மாரிலாம் இல்லாம, ஆளே டோட்டலா டிஃபரெண்ட்டா மாறி வந்திருந்தாரு. எல்லாத்துட்டயும் நல்லா பேசினாரு. சாண்ட்ரா அவர்களோட மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹோல்சோம் மொமெண்ட்ஸ் நேத்து நடந்திருந்துச்சு. அண்ட் அந்த விஷயங்கள் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்பவே நல்லா போய்க்கிட்டு இருக்கு. பிரஜன் அவர்களோட வருகைக்கு பின் சாண்ட்ரா அவர்களோட ஃபேஸ் வந்து மாறியிருக்கு. ஸோ கண்டிப்பா அடுத்த 3 வாரம் அவங்களோட பெஸ்ட்ட குடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீங்க நேத்து பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.